வணக்கம் மக்களே! இன்னைக்கு டியூஸ்டே. ஜப்பான்ல இன்னைக்கு ஒரு ரெய்னி டேவா தான் இருக்க போது. இன்ஃபாக்ட் நேத்து மிட்நைட்லேருந்து ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமே ரெயின் விட்டு விட்டு வந்துட்டே தான் இருக்கு. ஆஸ் யூசுவல் 4:00லாம் வாக்கிங் போலான்னு எந்திரிச்சேன். வெதர் செக் பண்ணப்போ 5:00 ரெயின் வரும்னு போட்டிருந்தது. ஸோ வாக்கிங் போனாலுமே இன் பிட்வீன்ல ரெயின்ல மாட்டிப்பேன் அப்படின்றனால சரி வேணான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் 6:30 கிட்ட தான் எந்திரிச்சேன் மறுபடியும். அண்ட் இன்னைக்கு சாம்பார் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக துவரம் பருப்பு வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன். நல்லா அலசிட்டு, அத வந்து அப்படியே பாத்திரத்துல வச்சுட்டேன் இன்னைக்கு அடுப்புல. ஏன்னா நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கனால அது சீக்கிரமாவே வெந்துடும். அண்ட் ரைஸுமே நேற்று நைட்டே நான் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுட்டேன். அதையுமே இன்னைக்கு ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுட்டேன். அண்ட் கூடவே வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஸ்நாக்ஸுக்கு அதையுமே நேற்று நைட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஓவர் நைட் சோக் ஆயிருந்துச்சு. அது குக்கர்லேயும் வச்சுட்டேன். என்கிட்ட ஃப்ரோசன் முருங்கைக்காய் இருந்துச்சு அண்ட் கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த கத்திரிக்காவையும் முருங்கைக்காவும் போட்டு தான் சாம்பார் பண்ண போகிறேன். மெயினாக அந்த சாம்பார் பண்ணுறதே அந்த கத்திரிக்காவை காலி பண்ணுறதுக்காக தான். இல்லைன்னா அந்த கத்திரிக்காவை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். அண்ட் இது கத்திரிக்காய்னு எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த வெஜிடபிள் தான். அதை தான் நான் வந்து இங்கே சாம்பாருக்கு கத்திரிக்காய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் கூடவே வந்துட்டு சைடிஷ்க்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு இந்த வெள்ளை கொண்ட கடலை தான். இது கூடவே ப்ரோட்டீனுக்கு வந்து எக் மட்டும் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீனுக்காக தான் அந்த வெள்ளை கொண்ட கடலையே மெயினாக வச்சேன். ஸோ சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. வெண்டைக்காய் பொரியலும் சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இந்த வெள்ளை கொண்ட கடையில லைட்டாக சீசனிங்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குங்கிறனால அதுலேயுமே கடுகு, காஞ்ச மிளகா அது எல்லாமே போட்டு கொஞ்சம் தேங்காவும் போட்டு சீசனிங் பண்ணிட்டேன். இந்த தேங்காவை பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் லாங் வீடியோவில். லைக் நான் எப்படி கிராசரிஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்டோர் பண்ண தேங்காய் தான் இது. இன்னுமே ஃப்ரீசரில் வைக்கிறதுனால நல்லாவே இருக்குது. ஸோ தேவையானப்போ மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துட்டா போதும். ஸ்பூன் வச்சு சொரண்டினாலே அந்த துருவன தேங்காய்லாம் வந்துடும். அதனால அதை வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு நட்ஸ் ஸ்மூத்தி தான் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று நைட்டே என்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை அரைச்சிட்டு என்னோட ஷேர் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு மார்னிங்கே நான் வந்து லஞ்ச் தான் சாப்பிட போகிறேன். அதாவது அந்த லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரைஸ் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா நல்லா பசிச்சுது அண்ட் சூடாக வேறு இருக்கா. சரி இப்போவே சாப்பிட்றலாம். அப்புறம் மதியத்துக்கு வந்து அந்த ஸ்மூத்தி ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறனால என்னோட ஸ்மூத்தியை உள்ளே வச்சுட்டு ரைஸு, எக்கு, வெண்டைக்கான்னு சொல்லிட்டு நல்லா மார்னிங்கே திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இன் பிட்வீன் டேல பசிக்கும்போது கொண்டைக்கடலை இருக்கு அண்ட் கொஞ்சமா லெஃப்ட் ஓவர் ரைஸும் இருக்கு. அது போக இந்த ஸ்மூத்தியும் இருக்கு. அத குடிச்சு அப்படியே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு ஒரு 9:00 முன்னாடியே நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டேன். லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சதெல்லாம் பாத்திரம் எல்லாமே நீட்டா கழுவி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல் டே ஃப்ரீ தான். நமக்கு தோன்றத பண்ணிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல் டே ரெயின் இருக்கனால வெளிய வாக்கிங் போக முடியாது. ஸோ ஜூம்பா தான் வீட்டுக்குள்ளேயே பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.